பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டிராகன் திரைப்படம் குறித்தான திரை விமர்சனம், திரை பார்வைதான் இன்றைய காணொளி. உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த ஒரு சில படங்களிலேயே மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மனதில் ஈர்த்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் அமைந்த இதற்கு முன்பு நடித்த எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருக்கின்றது. இந்த வகையில் தற்பொழுது நடித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டிராகன் திரைப்படமும் மிகவும் அற்புதமான திரைக்கதைகளை அமைத்து மிகச் சரியான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். டிராகன் திரைப்படத்தை பொறுத்த மட்டில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மிகவும் அழகான ஒரு நேர்த்தியான நடிப்பை நடித்திருக்கின்றார். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் முதலில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக அறிமுகமாகி மிகவும் தேர்ச்சி பெறக்கூடிய, மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய திறமைமிக்க மாணவராக முதல் காட்சியில் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு 12ஆம் வகுப்பு மாணவனாக முதல் காட்சியில் நடித்து அதில் நல்லபடியாக பெயரெல்லாம் எடுத்து முதல் காட்சியில் நடித்த அந்த ரங்கநாதனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 2ஆம் காட்சிகள், அதாவது செகண்ட் ஆஃப் திரைப்படம் இருக்கின்றது. முழுக்க முழுக்க ஒரு காலேஜுக்கு தேவையான மிக சரியான பொருத்தமான ஒரு முகபாவனையுடன் முழுக்க முழுக்க ஒரு லவர் பாயாக, அது மட்டுமல்லாது காலேஜுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு நபராக முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்கின்றார். அந்த வகையில் காலேஜில் பல அரியர்களை வைக்கின்றார். அந்த அரியர்களை கிளியர் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் படத்தினுடைய ஹைலைட் காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. காதல் காட்சிகளில் மிகவும் அற்புதமாக அனுபமா அவர்கள் நடித்திருக்கின்றார். அனுபமா அவர்கள் சாதாரண ஹீரோயின்கள் போன்று ஒரு சில காட்சிகளுக்கு மட்டும் முதல் பாகத்தில் வந்த அவர் 2ஆம் பாகத்தில் முழுக்க முழுக்க ஹீரோவுக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நடித்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார். மிகவும் அற்புதமான காட்சி அமைப்பாக அதை அனைவரும் பார்க்கின்றார்கள். மிஸ்கின் அவர்களை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மிகவும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர், மேலும் இயக்குனரும் கூட. எனவே அவருடைய நடிப்பில் எந்த குறையும் கிடையாது. மிகவும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நம்ம மிஸ்கின் அவர்கள். அவர் மிக முக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கின்றார் என்பதுதான் இந்த கதையில் மிக முக்கியமாக அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அப்பாவாக வரக்கூடிய மரியா ஜார்ஜ் அவர்கள் கடைசி வரை தன் மகனுக்காக நின்று கதையை முழுமைப்படுத்தி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய நடிப்பு என்பது அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு நடிப்பாக இருந்து வருகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் பல யூடியூபர்களை இந்த திரைப்பட இயக்குனர் களம் இறக்கியிருக்கின்றார். முக்கியமாக விஜய் சித்து, ஹர்ஷத் கான் போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் யூடியூபர்கள் நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் தற்பொழுது உள்ள தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல் திரை கதை வசனம் வைத்து எடுக்கப்பட்டதாலும் மிகவும் அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு திரைக்கதையாக அமைந்திருக்கின்றது. இன்னமும் குடும்பங்களும் இந்த திரைப்படத்தை கொண்டாடி இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் 18+ வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி இருப்பதாக தெரிகின்றது. அந்த காரணத்தினால் குடும்பங்கள் பெரிதாக விரும்ப மாட்டார்கள் என்பது மட்டும் நிதர்சனமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி நல்லதொரு கதை அம்சத்தை இந்த திரைப்படத்தில் முழுமையாக இந்த இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். மேலும் தங்களுடைய நடிப்பை மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஒளிப்பதிவாக இருக்கட்டும், மேலும் பின்னணி இசையாக இருக்கட்டும், மிகவும் அற்புதமான முறையில் இந்த திரைப்படத்திற்கு நன்றாக அமைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நாளைய தமிழ்நாட்டின் நடிகர்களில் போட்டியாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நிச்சயமாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம். டிராகன் போன்று தொடர்ச்சியாக வெற்றி படங்களை நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தமிழ்நாட்டு திரைப்பட உலகில் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மீண்டும் நல்லதோர் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக இதே போன்ற காணொளிகளை நீங்கள் காண்பதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள்.